சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குறள் எண் 664. இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாய் தாம் சொல்லிய வண்ணம் வாழ்ந்து காட்டிய மா புலவர் மா நன்னன் அவர்களின் 102ஆம் பிறந்த நாள் இன்று. நன்னன்குடி நடத்தும் நூல் வெளியீட்டுடன் கூடிய பரிசளிப்பு விழா 22 இப்பொழுது இங்கு தொடங்கியுள்ளது. இவ்விழாவுக்கு தலைமையேற்று நடத்துமாறு திராவிடர் கழக தலைவரும் தமிழர் தலைவருமாகிய மானமிகு ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு விழாவுக்கு வருவதாக ஒப்புதல் தந்திருந்தார். ஆனால் சிறு உடல்நலக்குறை காரணமாக அவர் பண்டுவம் செய்து கொண்டு ஓய்வில் இருப்பதால் அவரால் வர இயலவில்லை. அதனால் திராவிட கழக துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களை நீங்கள் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த வகையிலே ஐயா அவர்களும் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவுக்கு ஐயா வந்துள்ளார்கள். நான் ஐயா தொலைபேசியில தான் தொடர்பு கொண்டு கேட்டேன். இந்த மாதிரி ஆசிரியருக்கு உடல்நிலை சரியில்லாதனால நீங்க வர முடியுமா ஐயா, நான் நேரில் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு முன்பாகவே அவருக்கு அழைப்புதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னார், எதுக்காகமா நேரில் வர வேண்டும், இது நம்ம வீட்டு விழா, நான் வருகிறேன், நீ நேரில் தான் வர வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு நான் வந்து விடுகிறேன், சரியாக வந்து விடுவேன் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுபோலேயே சரியாக 6 மணிக்கெல்லாம் முன்பாகவே வந்து விட்டார்கள். ஐயா அப்பா நன்னன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அப்பா உடல்நிலை சரியில்லாத போது எப்பொழுது வேண்டுமானாலும் அழைப்பார். திடீரென்று நீ உடனே வா அப்படின்னு கூப்பிடுவார். உடனடியாக கவிஞர் அப்பா முன்னாடி இருப்பார். அப்பா ஏதாவது செய்திகள் சொல்லுவாங்க, பேசணும்னு நினைப்பாங்க. ஏதாவது சில நேரங்களில் தனியாக கூட உட்காந்து பேசுவாங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஐயாவோட தனியாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட பேசுறது உண்டு. அந்த மாதிரி அப்பாவின் மீது பேரன்பு கொண்டவர். அவர் நிறைய அப்பாவை பற்றி பேச வேண்டும்னா நிறைய செய்திகள், நமக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாத செய்திகள் கூட அவர் நிறைய செய்திகள் சொல்லுவார். அப்படி அப்பா மீது மிகுந்த அன்பு கொண்ட ஐயா அவர்கள் இந்த விழாவை தலைமையேற்று நூல்களை வெளியிடுவது நாங்கள் நன்னன்குடி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்ததாக ஐயா சுபவி அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் சென்றிருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற ஊர்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு இப்பொழுது இந்த 23ஆம் நாள் அன்று தான் திரும்பி வந்தார்கள். வந்த பிறகுதான் இந்த புரட்சிக்காரி மாதவி தான் நான் பேசுகிறேன் என்று சொன்னார்கள். இலக்கியம் தான் நான் பேசுவேன் அப்படி. எந்த நூல் ஐயா அவங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தோம் தொலைபேசியில். நான் இலக்கியம் எடுத்துக்கொள்கிறேன், புரட்சிக்காரி மாதவி பேசுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது 23ஆம் நாள் என்று தான் அவருக்கு வந்த பிறகுதான் அந்த நூலையே கொடுத்துருக்குறோம். அது ஐயா அதை பற்றி பேச போகிறார்கள். அது ஐயா எப்படி அதை பேச போகிறார்கள் கேட்பதற்கு ஆவலாக நாங்கள் எல்லாமும் உள்ளோம். அந்த நூல் அப்பா 2017 அறிவிச்சாங்க. அப்பா மறைவதற்கு அந்த ஆண்டு தான் அறிவிச்சாங்க மேடையிலேயே. நான் புரட்சிக்காரி மாதவின்னு ஒரு காப்பியம் எழுதி வச்சிருக்கேன், குறிப்பெல்லாம் அது வெளியிட போகிறேன் என்று சொன்னார்கள். எல்லாத்துக்கும் குறிப்பு எழுதி வச்சிருந்தாங்க அப்பா. அதில் சிலப்பதிகாரத்துலேருந்து இந்தந்த அடிகள் எடுக்க வேண்டும், மணிமேகலேருந்து இந்தந்த அடிகள் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த குறிப்புகளை வச்சு அப்பா எழுதிய அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை உரைகளில் இருந்து நாங்கள் எடுத்து தொகுத்து வச்சிருக்கிறோம் இந்த நூலை. எங்களால் இயன்றவரை சரியாக செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவோடு தான் இந்த நூல் வெளிவருகிறது. அந்த வகையிலே ஐயா சுபவி அவர்கள் இந்த நூலை திறனாய்வு செய்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா தான் அதுக்கு பொருத்தமானவர் என்றும் நாங்கள் எண்ணினோம். சுபவி ஐயாவை நன்னன்குடி சார்பாக வருக என்று வரவேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உறுதுணையாக பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி பள்ளி கல்வி துறையை இந்தியாவுக்கே முன்னோடியாக வளர்த்துள்ளார்.
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த 4 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளின் தரம் மிக உயர்ந்துள்ளது, இடைநிற்றல் மிக குறைந்துள்ளது என்று பலரும் சொல்வதை நாம் கேட்கிறோம். காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள், அருமையான திட்டங்கள் எல்லாம் உலகுக்கே முன்மாதிரியாக இருக்கின்றன. இந்த திட்டத்தை பின்பற்றி கனடா, லண்டன் போன்ற நாடுகள் எல்லாம் கூட எடுத்து செய்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. அந்த வகையிலே கல்வித்துறையை உயர்த்தியுள்ள மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை லண்டன் கொடி பெருமகிழ்வுடன் வரவேற்கிறேன். இவ்விழாவுக்கு வந்து சிறப்பிக்கும் மாண்புமிகு இயக்குனர் அமிர்தம் அவர்கள், மாண்புமிகு குணநிதி அவர்கள், ராமானுசம் அவர்கள் போன்றவர்களையும் நான் மனமாற வரவேற்று மகிழ்கிறேன். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். திராவிட இயல் தொடர்பும் தமிழ் உறவும் கொண்ட பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நல்ல நல்ல நூல் வெளியீட்டுடன் கூடிய பரிசளிப்பு விழா 2004ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. முதல் விழாவை தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள். அந்த விழாவுக்கு பிறகு இதுவரை 21 விழாக்கள் நடந்துள்ளன. இது 22ஆம் விழா. அப்பா நன்னன் 2017 மறைந்த பிறகும் அதை தொடர்ந்து நன்னன்குடியினர் அந்த விழாக்களை நடத்தி வருகிறோம். அந்த விழாவின் நோக்கம் என்ன என்றால், அப்பா புலவர் நன்னன் அவர்கள் எழுதிய நூல்களை வெளியிடுதல் ஒன்று, தமிழை தமிழாக்குவோம் என்ற தேர்வுகள் நடத்தி பரிசுகள் வழங்குதல், பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு நிலை 1 ஆகவும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு நிலை 2 என்றும் 2 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பள்ளிக்கும் 10,000 வீதம் 20,000 பரிசாக அளிக்கிறோம். அந்தந்த பள்ளியிலே முதல் 3 இடங்களை பெறுகிற பிள்ளைகள் அப்படித்தான் கொடுக்கிறோம். 5 இடங்கள் 5 இடங்களை பிடிக்கும் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்குகிறோம். ஒரு பள்ளிக்கு 20,000 மொத்த பரிசு. அதுபோல இந்த ஆண்டு வந்து 4 பள்ளிகள் தான் கலந்து கொண்டன. நாங்கள் பரிசுகள் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். பள்ளிகள் கலந்து கொள்வதிலே தயக்கம் இருக்கிறது. அதை படித்து அப்பா எழுதிய தமிழை தமிழாக்கும்னு ஒரு சின்ன கையளவு புத்தகம் தான், ஒரு 25-30 பக்கம் தான் இருக்கும். அதை படித்து அவங்க தேர்வுகள் எழுத வேண்டும். ஆசிரியர்கள் அதை மதிப்பீடு செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும். அது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும். பல பள்ளிகளில் அதை செய்ய தயங்குகிறார்கள். சென்ற ஆண்டு கூட 6 பள்ளிகள் கலந்து கொண்டன. இந்த ஆண்டு 4 பள்ளிகள் தான் கலந்து கொண்டன. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் பல பள்ளிகள் கலந்து கொண்டால் நாங்கள் மகிழ்வோம். அப்பாவுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக திராவிட கழகம் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உயர்திணை திருமண வாழ்க்கையர் 11 பாராட்டும் பரிசும், ஒவ்வொரு இணையருக்கும் ரூபாய் 10,000, மொத்த பரிசு தொகை 50,000. இது அந்த பகுத்தறிவு திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு திராவிட கழகம் தேர்ந்தெடுக்கும் 5 இணையருக்கு இந்த பரிசுகள் வழங்குகிறோம். அடுத்ததாக அம்மானா பார்வதி அவர்களின் பெற்றோர் மாண்புமிகு ஆறுமுகம் ஜானகி இணையரின் நினைவாக பூம்புகார் மேலையூர் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அந்த பள்ளியிலே 10, 11, 12 அந்த வகுப்புகளிலே முதலாவதாக வரும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறோம். பரிசு தொகை 10,000. அப்பா நன்னன் அவர்களின் பெற்றோர் மாண்புமிகு மாணிக்கம் மீனாட்சி நினைவாக இறையூர் அருணா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு தொகையை வழங்குகிறோம்.
மேலும் உதவி தேவைப்படும் மாணவர்க்கு கல்விக்கான உதவிகள் வழங்குதல். இந்த ஆண்டு ரூபாய் 10,000 வீதம் 4 மாணவர்களுக்கு உதவித்தொகைகள் அளிக்கிறோம். மாணமிகு இரா செம்மல் நினைவாக சிறுகதை போட்டிகள் நடத்துதல். மொத்த பரிசு தொகை 20,000. இடுக்கண் களைவதும் இடித்துரைப்பதும் நட்பு என்ற தலைப்பிலே இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட கதைகள் வந்திருந்தன. அவற்றிலே நானும் அவையும் ஒரு 20-25 கதைகளை தேர்ந்தெடுத்து பிறகு வெளியில் நடுவர்களுக்கு அனுப்பி அவர்களை மதிப்பீடு செய்ய சொல்லி எங்களுடைய 5 மதிப்பீட்டையும் கூட்டி 1வது 2வது என்று 5 பரிசுகள் வழங்குகிறோம். அந்த நடுவர்கள் மாணமிகு விஜயகுமாரி, பேராசிரியர் இளமாறன், ஆசிரியர் இரா ஷர்மிளா. இந்த மூவருக்கும் நன்னன்கொடியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஆண்டு முதல் விக்கிபீடியாவில் தமிழில் கட்டுரைகள் எழுதுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப் போகிறோம். அந்த எண்ணத்தை எங்களுக்குள் விளைத்தவர் மாணமிகு நீச்சல்காரன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த மாணமிகு செம்மல் அவர்கள் விக்கிபீடியாவில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவர் பல கட்டுரைகளை தமிழில் அதில் எழுதி வந்தார். ஈடுபாடு மிகவும் அதிகமாக கொண்டிருந்தார். எப்போ பார்த்தாலும் விக்கிபீடியாவை தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையிலே அவரோட நண்பர் நீச்சல்காரன் அவர்கள் அந்த பரிசை செம்மல் பெயரிலே வழங்கலாமே என்று ஒரு யோசனையை எங்களுக்கு சொன்னார். அதனால் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த பரிசுகளை இந்த ஆண்டு முதல் தொடங்கியுள்ளோம். அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட இணையதளமும் இங்கு வெளியிடப்படுகிறது. அதற்கும் மாணமிகு நீச்சல்காரன் அவர்கள் தான் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்துள்ளார்கள். அதற்கும் நன்னன்கொடியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏகம் பதிப்பகத்தின் உரிமையாளர் மாணமிகு லட்சுமணன் அவர்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு இருந்தால் காலமாகிவிட்டார். நன்னன்கொடியுடன் கூடி அப்பாவின் நூல்களை வெளியிட்டு உதவி செய்துள்ளார்கள். அவரை இவ்வேளையில் நினைவு கூர்கிறோம். இந்த ஆண்டு முதல் மணிவாசகர் பதிப்பகம் எங்களுடன் கூடி பணியாற்ற உள்ளார்கள். அவர்களை மனமகிழ்வுடன் வரவேற்று மகிழ்கிறேன். எண்ணியாங்கு என்ற நூல் உருவானதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழுகிறேன். புலவர் மா நன்னன் அவர்களுக்கு கொள்ளு பெயரன் வினயன் அமெரிக்காவில் வாழ்கிறார். கிரீஃப் இஸ் மை லெகசி என்று ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் தன்னுடைய கொள்ளு தாத்தா நன்னன் அவர்களை பற்றி. அந்த கட்டுரையை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கட்டுரை அது 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அந்த கட்டுரையை படித்தவுடன் ஏன் இதை நம்ம தமிழிலே மொழிபெயர்க்கக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. பிறகு மற்றொரு கொள்ளு பேரன் சிங்கப்பூரில் இருக்கிறார், கவின். அவரையும் ஒரு கட்டுரை நீயும் இது போல எழுது என்று சொன்னோம். அவரும் எழுதி கொடுத்தார். அந்த கட்டுரையும் தமிழில் மொழியாக்கம் செய்தோம். அவையும் நானும் மொழியாக்கம் செய்தோம். மேலும் எங்களுடைய கவிதைகள், பாக்கள் போன்றவற்றையும் இணைத்து அது ஒரு சிறு நூலாக வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.